அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் 2/8/2024 முதல் 8/8/2024 வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, சாதகமாகவும் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகவும் எவையெல்லாம் உள்ளன, அதே சமயம் பாதகமாக சாதகமற்ற சூழ்நிலையை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சாதகமாக இந்த தருணத்தில் குறிப்பாக குரு வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் சஞ்சரிப்பது ராசிக்கு பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகிறது. தேவையை விட வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மோட்சக்காரகரான கேது 6இல் இருப்பது அனைத்து விதமான மறைமுகமாக தொல்லைகள், பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் நுழைந்திருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறை, அரசியல் துறை ரீதியாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த தருணத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சக்தி மனப்பான்மையை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். மறைமுகமாக இருந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல்கள் இந்த வாரத்தில் நிச்சயம் உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிரகமான சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மாதுர்காரகனும் 2, 3, 4 என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனின் வக்ரத்தின் காரணமாக கல்வி ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட வேண்டும். ராகு விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே உங்களது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். அதன் காரணமாக சில எதிர்பாராத விரயங்களை கூடுதலாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வருகின்ற ஆடி பெருக்கு 3ஆம் தேதி அன்று உங்களுடைய புதிய முயற்சியில் ஈடுபடலாம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். அதோடு ஆடி அமாவாசை 4ஆம் தேதி அன்று வருகிறது. அந்த தருணத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய இடர்கள் களைந்து சுவிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு